ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 1 and 2 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிசம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் ஜனவரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னிலிருந்து ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸும் கண்டினியூஸாக வரும். கூடவே டிசம்பரோட கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மசகன் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் அண்ட் நேவல் குரூப் கூட ரூபீஸ் 2867 crore ஒர்த்துள்ள ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னன்றதை தனித்தனியாக பார்க்கலாம். டிஆர்டிஓ ஏஐபி சிஸ்டமில் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் ப்ளக்கை கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக மசகன் டாக் ஷிப் பில்டர் லிமிடெட் கூட ரூபீஸ் 1990 crore ஒர்த்துள்ள ஒரு கான்ட்ராக்டை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்வாரி கிளாஸ் சப்மரினில் எலக்ட்ரானிக் ஹெவி வெயிட் டார்படோவை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரான்ஸை சேர்ந்த நேவல் குரூப் கூட 877 crore ஒர்த்துள்ள ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இந்தியாவுடைய மெரிடைம் செக்டாரில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. டிபிஐஐடி போட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. போட் அப்படின்றது இந்தியாவுடைய ஆடியோ அண்ட் வியரபிள் பிராண்ட். இந்த எம்ஓயு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் டிபிஐஐடி ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் இன் D2C டைரக்ட் டு கஸ்டமர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ். தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பவுஸ்ட்ரிங் ஆர்க் கிளாஸ் பிரிட்ஜை கன்னியாகுமரியில் அன்வீல் பண்ணியிருக்காரு. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு அண்ட் விவேகானந்தா ராக் மெமோரியலை கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜுக்கான காஸ்ட் 37 crore, லென்த் 77 மீட்டர், வித் 10 மீட்டர். திருவள்ளுவர் ஸ்டாச்சு இன்ஸ்டால் பண்ணி 25 year ஆகிடுச்சு. அதுக்கான சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் அப்போ தான் இந்த பிரிட்ஜை அன்வீல் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி டிஎன்சிஎம் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இதோடைய ஹைட்டு 133 feet. மும்பையை சேர்ந்த காம்யா கார்த்திகேயன் இவங்க தான் யங்கஸ்ட் ஃபீமேல் இன் த வேர்ல்டு டு ஸ்கேல் ஹையஸ்ட் பீக்ஸ் இன் ஆல் 7 continents. 17 வயசு தான் ஆகுது. இந்த மைல் ஸ்டோனை எப்போ அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அண்டார்டிகாவில் உள்ள மவுண்ட் வின்சென்ட் மேசிஃபை கிளைம் பண்ணப்போ தான். மீதி 6 காண்டினென்ட்டில் இவங்க ஏறின 6 பீக் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்பிரிக்கா மவுண்ட் கிளிமஞ்சாரோ, ஆஸ்திரேலியா மவுண்ட் கொசிஸ்கோ, யூரோப் மவுண்ட் எல்பிரஸ், சவுத் அமெரிக்கா மவுண்ட் அகான்காகுவா, நார்த் அமெரிக்கா மவுண்ட் தெனாலி, ஏஷியா மவுண்ட் எவரெஸ்ட். சூரிய கிரண் இந்தியா நேபாளுக்கான மிலிட்ரி எக்ஸசைஸ் 18th edition நேபாளில் நடந்திருக்கு. எஸ் பேங்க்கும் ஃபிக்கி எஃப்எல்ஓவும் சேர்ந்து எஸ் பவர் அப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் விமன் ஆண்டர்பிரினியூர்ஸ். கர்நாடகாவில் உள்ள 4 கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஆர்பிஐ பெனால்ட்டி போட்டிருக்காங்க. பாரத் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு 3 lakh ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸ்ரீ பசவேஸ்வரா பட்டணா சகாகரா பேங்க்குக்கு ரூபீஸ் 1 lakh, சுவாமி விவேகானந்தா சகாகரா பேங்க் நிஜமுத்க்கு 1 lakh, மஞ்சிரா மஹிலா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு ரூபீஸ் 50,000. டெலிவரி பார்ட்னர்ஸோடைய ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்விக்கி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ் பேங்க் இந்தியாவுடைய சிஇஓவா ராஜத் வர்மா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டர் செருக்குமல்லி ஸ்ரீனிவாசராவ் பிஎஸ்எல்வி C60 ஸ்பேடெக்ஸ் மிஷனை இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். வேர்ல்டுலே ஃபாஸ்டான ஹை ஸ்பீட் ட்ரெயினை சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் CR450. ஸ்பீட் வந்து 450 km/h. ப்ரோ கபடி லீக் 11th சீசன் நடந்தது. அதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஃபீட் பண்ணது பட்னா பைரட்ஸ். ஃபர்ஸ்ட் கிங் கப் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஓப்பன் 2024 சென்ஜான் சைனாவில் நடந்தது. இதை வின் பண்ணது டென்மார்க்கை சேர்ந்த ஆண்டர் ஆண்டன்சன். வேர்ல்டு பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவை நியூஎஸ்ட் மெம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்டெப்த்தான நியூஸ் படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் அவைலபிளாக இருக்குது, போய் படிச்சுக்கோங்க. நம்ம சேனல் எல்லாமே ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு நியூஸ் பற்றி பர்டிகுலராக நீங்கள் டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் எடுத்துகிட்டு இன்றைக்கான டேட்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.